அக்கா இப்போ கையை கட் பண்ணுறீங்களே, அப்போ வந்து ஆம்கோல் கிட்ட இப்போ துணி பத்தலை அப்படின்னா எப்படிக்கா கட் பண்ணுறது? நம்ம வந்து கைக்கு வந்து நம்ம நாளாக மடிச்சு விடணும். இப்படி போடுறோம், நாளாக மடித்து ஸ்கேலால் நம்ம உள்ளே மடித்து போட்டுக்கு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இருக்குல்ல கையளவு நம்ம எடுக்கிறோம் இருக்குல்ல. இப்போ இந்த அளவு எடுக்கிறோன்னா இது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த பீஸ் இந்த கரை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கா? பத்தலை இந்த இடம் பத்தலைன்னு இப்படி நம்ம வைக்கிறோமா இது இருக்குல்ல, இப்படி வைக்கும்போது பார்த்துக்கணும். இந்த இருக்கிறோம் அமுக்கல் அளவு வச்சு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டான அளவு குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு இந்த அளவு இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் போட வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படி இந்த அளவு இல்லாமல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி உங்களுக்கு தையலுக்கு கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து துணி கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது, இந்த கரை பீஸை மட்டும் முன்னாடி இழுத்துச்சு. புரியுதா இல்லையா? இப்போ நம்ம வந்து இவ்வளவுக்கு நம்ம கேப் இருந்துச்சுன்னா, இவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா இது நம்ம தையல் போட்டு எக்ஸ்ட்ரா 4 தையலுக்கு துணி இருக்குது. அது இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு சிலருக்கு அமுக்க அளவு பத்தாது. இவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பத்துது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தையல் போட மட்டும் இங்கே துணி இருக்கும், எக்ஸ்ட்ரா துணி இருக்காது. சப்போஸ் நமக்கு வந்து கை டைட்டாக பிடிக்குது அப்படின்னா நம்ம அதை பிரித்து விட முடியாது. உங்கள் ஜாக்கெட் தைச்சே வேஸ்ட்டாக விடும். அப்படி பிரித்து விட முடியாது, துணி இருக்காது. அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக துணி கம்மியாக இருந்தாலும் இதை மாதிரி நம்ம அளவு எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த 2 கரை வைக்கிற பார்த்தீங்களா, இந்த கரையை 2ஐயும் இப்படி வைக்கணும். நாளாக மடித்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சிட்டோம்னா இப்போ நமக்கு இந்த அளவு இருக்குதுன்னா இது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம இதுக்கு ஜாயிண்ட் போட்டுக்கணும். இந்த துணி அளவுக்கு இதில் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ கரெக்டாக வரும். அப்போ உங்களுக்கு தையலுக்கும் கரெக்டாக துணி வரும். எக்ஸ்ட்ரா துணி நம்ம 4 தையல் போடுறதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கும். நம்ம வேணும்னா பிரித்து விட்டுக்கலாம். டைட்டாக இருந்துச்சுன்னா பிரித்து விட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் கை எப்போதுமே ஆம்கோல் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி இந்த மெத்தடில் தான் நம்ம ஜாயிண்ட் போட்டு தைச்சிக்கணும். ஓகேவா?